இன்னும் ஒரு 13 மாசம் 14 மாசம் தான் இருக்கு தேர்தலை சந்திக்க. இப்பதான் அவர் வந்து வெளியே வந்திருக்காரு இந்த மாதிரி போராட்டத்துக்கு. இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போவார் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா, அதுல எந்த டவுட்டும் இல்ல. கண்டிப்பா மாநாட்டிலே தெரிஞ்சிச்சு நம்ம தளபதி தான் சிஎம் வருவாருன்றது. கண்டிப்பா சொல்ற எல்லா இடத்துக்குமே எல்லா ஒரு தொகுதி வரையா எல்லா இடத்துமே தலைவர் போய் சந்திப்பாரு, மக்களை வந்து சேர்த்துப்பாரு. எல்லாருமே உணர்ச்சி எல்லாருமே தமிழக வெற்றி கழகம் எப்பயுமே இருந்துதான் நிற்கும். ஒரு யானை சின்னம் போல இருந்துதான் நிற்கும். இதுக்கு அப்புறமா கட்ட கட்டமா போவார். இன்னும் 13 மாசம் தான் இருக்கு அரசியல் சந்திக்க. இப்பதான் வெளியே வந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போய் அவர் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு சார் வெளியே வந்திருக்காரு? இப்பதான் மக்களோட போராட்டத்துக்கு அதெல்லாம் இல்லைங்க சார். அவர் எப்பத்துல இருந்தோ குரல் கொடுத்துட்டு தான் இருக்காரு. இப்ப கிடையாது. நீங்க நல்லா பாருங்க, ஒரு பிரச்சனைக்கும் உங்களுக்கு இப்ப ரீசெண்டா படம் அமரன் வந்துச்சு, அது எவ்வளவு ஹைப் ஆச்சு எனக்கு கூட தெரியாதுங்க படம். ஆனா எங்க தளபதி அவர் இறந்தப்பவே அவங்க வீட்டுக்கு போய் தனியா பார்த்து அவங்களோட பசங்க கூட நின்று, குழந்தை ஒருத்தி இருக்கா அவளோட நின்று அவருக்கு நாங்க க்ரோஸ் கணக்குல சம்பாதிக்கிறாரு. அந்த வீட்டுக்கு போகணும்னு அவருக்கு நான் தலையெழுத்தா? அவர் அவ்வளவு பண்றாருங்க. இப்ப இல்லைங்க, அவர் வெளியே வந்து மக்களுக்காக தொண்டாற்ற வந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. இப்ப என்னங்க அபிஷியலா வெளியே வந்திருக்காருங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. திஸ் இஸ் அவ்வளவுதான்.